அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசு புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தீண்டுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பராபவ வருஷம் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களோட உங்களுக்கு சூப்பர் சொல்லணும். சுக்கராச்சாரியருடைய பெருமை சொல்ல முடியாது, அவ்வளோ பெருமை. குரு ராஜா ஆகிட்டார். ஜம்முன்னு குரு தெளிவாக இருக்கார். சனீஸ்வரர் ஒரே அவஸ்தையில் இருந்தார், ஜம்முன்னு தெளிவாகிட்டார், நன்னாயிட்டார். மீனத்தில் உட்காந்துட்டு சோகமாக அழுமி அவரை தேடின்னு எல்லாமே இந்த குரு நேரடியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவார். அப்படின்னா அந்த குரு பார்வை எப்போதுமே இருக்குது, கவலையே படலை. அப்படியே சிம்மத்துக்கு போனால் கூட அந்த ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய இதில் வரும்போது அந்த ராவுகேது பேச்சு ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் குரு கீழே அதிசாரத்தில் பேர்ந்துடுவார். அப்போவும் செவ்வாய் கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுவார். அதே சிம்மத்துக்கு செவ்வாய் தொடர்பு வச்சு சனீஸ்வரர் தொடர்பு கொள்கிறார். என்ன இருக்குது அது கன்னிக்கு போயாச்சுன்னா சுக்கராச்சாரியர் புதன் டைரெக்டாக சனீஸ்வரர். என்ன மாதிரி சனீஸ்வரன் மையமாக வச்சு நடக்கும். ஏன்னா வியாபாரம், பொருள், அக்ரிகல்ச்சர், வேளாண்மை துறை, என்ன துறை, பொறியியல் துறை, எந்த துறை இருந்தாலும் சனீஸ்வரன் தயவு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண முடியும். எல்லாருக்கும் வயிற்றுக்கு வாழ்க்கை கிடைக்கும், வளமான வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா போச்சு. சனீஸ்வரன் தயவு இருந்தால் தான் நோயெல்லாம் பாதிக்காமல் இருக்கும். நோய்க்கு மருந்து கொடுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் நோய் வாட்டம் இல்லாமல், நோயே வராமல் கை கால் முடங்கி போகுது, கண்ணு வீக்கு, காது வீக்கு, இன்னும் போது அதெல்லாம் இனி இருக்காது, இராது. பசுமையான காலம். ரிஷபராசினர்களுக்கு பெரும்பாலுமே ஆர்டிஃபிஷியல் எல்லாமே அந்த ஆர்ட்டு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க மெயின். இதற்காலும் நம்மளுடைய சம்பந்தப்பட்ட பாரம்பரிய தொழில்கள்லாம் பார்த்தோன்னா கலை தொடர்புள்ள தான் எல்லாமே இருக்கும். அந்த பகவான் தொடர்புள்ள எல்லாமே இருக்கும். இயற்கையோடு ஒட்டின வாழ்வு நம்மளுது. பகவான் தொடர்பு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அத்தனை விஷயங்கள்லையுமே ஒரு முத்தாய்ப்பாக நம்ம நாட்டில் மட்டும்தான். அதனால் சிவத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆடல், பாடல், களி, பாரம்பரிய கலைகள் என்னென்ன உண்டோ, சமையல் பண்ணுறதுலேருந்து படுக்க போகிறதுலேருந்து என்னென்ன உண்டோ, தோட்டம், துறவு, என்பது என்னென்ன உண்டோ இதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான். புஷ்பங்கள், தானி இதெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமாக நம்ம எல்லாம் இயற்கை வளத்தில் கொண்டது. நீர்நிலை கொண்டு எல்லாமே இயற்கை வளமாக கொண்டது. ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டாலும் இங்கே திங்கிற சோறுலேருந்து எல்லாமே அப்படி தான். இயற்கையாக அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் எல்லாம் நமக்கு உணவு பரிமாறுறது, அந்த டிஃபன், சிற்றுண்டி இதெல்லாம் பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் வேலை உண்டு. அதெல்லாம் பாழாக்கி பில்டிங் கட்டி ஃப்ளாட் விற்காதீங்க. கிராமாந்தரத்தில் நம்மளிடம் சொல்லிட்டேன், கிராமாந்தரத்தில் ஃப்ளாட்டு கொண்டுறாதீங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கணும். சுற்றம் சூழலும் கூடி இருந்து வாழணும்னு நம்மளது ஒரு பாரம்பரிய பண்பாடு. அது பார்த்தீங்கன்னா கிராமாந்தரத்துலேயே அது இருக்கட்டும். இருக்க சொல்கிறேன்னா எல்லாருமே கையேந்து கூலி வேலை பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கூலி வேலை கொடுக்கறதுக்கு அந்த முதலாளியே இருக்கக்கூடாது. எல்லோரும் முதலாளியே இருங்க. 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்களே உங்களுக்குள்ளே எடுத்து கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டம் வந்தது. எதையோ நம்பி யாரையோ போயிட்டாங்க. அதான் வியாபாரத்தில் இனிமேல் முன்னோடியாக இருப்போம். நம்ம உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலேயுமே ரிஷபத்தில் கலை பண்பாடு இதெல்லாம் இருக்குல்ல. டீச்சிங் ப்ரொஃபஷன், கலை, டான்ஸ், சங்கீதம், வித்வத்து, அந்த ஃபோட்டோகிராஃபி, ஆர்டிஸ்ட், இந்த டிராயிங்கு என்னென்ன உண்டோ, சித்திரங்கள், அந்த சின்னத்திரை, பெரிய திரை எல்லாமே. பெரிய திரை தான் அடி ஓட்டு போச்சு. சின்னத்திரை இதெல்லாம் என்னென்ன உண்டோ, டிசைனிங் அத்தாரிட்டி, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் இந்த டெலிஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, கம்ப்யூட்டர் கணினியில் எல்லாமே இது பண்ணி அட்ராக்டிவாக இது பண்ணி மாடலிங் என்னென்ன உண்டோ அவளுக்கு தெரியும். தையல், எத்தனை விஷயம் இருக்குது. நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, சன்னியாசி மாதிரி எத்தையோ வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வாழலை.
முழுக்க எல்லாத்துலேயும் அனுபவிச்சுன்னு வாழணும். அந்த வாழ்க்கையை தான் கொடுக்கறது யாருன்னா ரிஷபம். ரிஷபத்தில் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். என்னத்தையோ ஃபஸ்ட்டு இன்னத்தையோ வாங்கி சம்பாதிச்சு இன்னத்தையோ வாங்கிட்டு போகிறதுக்காக வாழ்க்கைக்கு பிறகலை. ஜீவனம் செகண்டரி தான் பட்சம். வாழ்க்கையில் இயல்போடு ஒட்டின வாழ்க்கை வாழ்ந்து பகவானோட ஒட்டி வாழ்ந்து எத்தனை தேவர்கள் இருக்காங்க? 33 கோடி தேவர்கள் இல்லை. இங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வேலை கிடையாது எல்லாருக்கும். அத்தனை பேர் பகவானோடு ஒன்றி அனுபவிக்கக்கூடிய ரசனைகள் நமக்கு உண்டு. அந்த ரசனைக்கு தான் இங்கே ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாக ஒரு அழகாக பண்டிகைகள் வருது, கோவில் திருவிழாக்கள் வருது, என்னெல்லாமோ இருக்குது. குடும்பத்தில் தொடர்ந்து எல்லாம் வந்துட்டுருக்கு. இறைவனோட ஒட்ட வாழ்க்கை தான் நம்ம அமைப்பே, செயல்பாடுகளே. அது மாத்திரம் தயவுசெய்து இந்து மதம் இல்லை, இயற்கையாகவே இந்து தான், இந்துக்கள் தான் எல்லாமே. அதனால் ஒரு தனிப்பட்ட சாமியார் தோற்றுவிச்சது இல்லை. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம நாடு பழையபடியே வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ இத்தனை நாளாக கூத்தடிச்சதெல்லாம் பகவான் யாருக்கோ நல்லா அனுபவிக்கணும்னு விட்டார். இப்போ நமக்கு அனுபவிக்கணும்னு வச்சுருக்காரு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியார் குருவோட உட்காந்துருப்பார் 3ஆம் வீடு சொல்லக்கூடிய கழகத்தில். அப்புறம் மறுபடியும் போவார், செவ்வாயோடு பேசுவார். அதுக்கு முன்னாடி புதனும் சுக்கரனும் பேசிப்பாங்க. என்ன பேசுறது 2ஆம் தன வீட்டில். அப்புறம் வரிசையாக ஒருத்தராக வந்து பின்னாடியே குருவோடு இருப்பாங்க. குருவோட ஒரு வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இருந்து செயல்படாங்க. சுக்கரன் நன்னா இருப்பார், கூட இருப்பார். சுக்கரன் குரு சேர்ந்தான்னா கலைகளுக்கெல்லாம் பொக்கிஷம். உலகத்திலே கலை படைப்புகள் படைப்பாளிகள் யாருன்னு நம்ம தான். எத்தையோலாம் படைக்கிறதில்ல. இது அன்னம் இறையாமை ஒட்டி தான் எல்லாமே படைப்புகள். ரொம்ப அனுபவிக்கலாம் வாழ்க்கையில். ரசனைகள் எப்படி அந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டு எல்லாருக்கும் வரப்போதே. அந்த அந்த எப்படி தான் அந்த ஞானம் வரப்போகிறது தெரியல. அந்த ஞானம் கைகூட பெற்று ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செயலாற்றுவாங்க. பணம் சர்வசாதாரணம் வரும். நீ பணத்துக்காக எழுதி போட்டி போன அவசியம் இல்லை. அப்படியே கடவுள் படத்தில் பார்ப்பாங்க, லட்சுமி படத்தை அப்படி பணம் கொட்டுறாமல் பார்த்துறீங்கள. அந்த மாதிரி செல்வம் தேடின்னு வரும் உங்களுக்கு. வாழ்க்கையில் வேண்டிய சொகுசுவான வாழ்க்கைக்கு நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வரணும். இல்லை சொகுசான வாழ்க்கை எத்தனை பேர் வந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாத வெறிச்சோடு இருக்கும். இப்போ அப்படி இல்லை. கொஞ்சமாக வந்தாலும் சுகமாக ஆனந்தமான வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு கடன் உபாதை அறவே இருக்காது. அப்படி சொல்லாட்டாலும் ஏதோ கடன் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அத்தனை விருத்திக்கு வரும் தேவைக்கு. ஒரு காலத்தில் வீடு கட்டுறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கடனை போட்டு அவஸ்தைப்படுவாங்கடா. படிக்க வைக்கிறதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போ டாக்டர் கொடுக்கறதுக்கே கடனை வாங்கி அதுக்காக அத்தனை பணமும் போயிடுறது. என்ன கொடுமை அது. பெற்றோர்கள் நிராகரிப்பு, ஏனோ தோணான்னு வாழறது, இதெல்லாம் போயிடும். சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை இல்லை. எவ்வளோ வாழ்க்கையில் ஏமாற்றம், அடிப்படையே வாழ முடியாது போயிடுது. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. எப்போ சனீஸ்வரன் நன்னா ஆகிட்டாரோ, இத்தனை பேர் குரு நன்னா ஆகிட்டாரோ, அப்போ எல்லாமே தொடர்ந்து கணேசனுக்கு கிடைக்கிறது. போதும். பணக்காரனே செல்வன் தான் ஏழை அப்படி இல்லை. இந்த வசனம்லாம் பேசலாம். இந்த வசனம் பேச முடியாது. இவன் கையில் சரக்கு இருக்குது, செல்வன் தான். அவன் கையில் சரக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள். இப்போலாம் எப்படி இருந்தது, எப்படியோ வந்தது. இப்போ ஏன் வரல? இல்லை, அந்த மாதிரி மாறி போகக்கூடிய காட்சிகள் தான் எல்லாமே. அதனால் எவ்வளோ காலத்தில் நம்ம இப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படின்னு தோணும். வெட்டியாக ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு அரை வைத்து கால் வைத்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் அதை வாங்கி டேட் பண்ணி கொடுக்குறது. இப்படியே போராட்டத்திலேயே வாழ்ந்துருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பார்த்தா பந்தாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி குறையெல்லாம் அடியோடு போயிடும். காரணம் என்ன? வீரியஸ்தானாதி சொல்லக்கூடியது. இந்த கடக வீட்டில் குரு உட்காந்துட்டார். குருவோட எல்லாருமே வந்து உட்காரும். செவ்வாய் வருவார், புதன் வருவார், சுக்கரன் வருவார், மாற்றி வந்துட்டு இருப்பாங்க. இருந்து இதானால் வந்துட்டு ஷேர் பண்ணி அந்த ஆசி அப்படியே சனீஸ்வரனுக்கு குரு கொடுத்துட்றார். போதுமே, தொடர்ந்து வருது பாருங்கள். அப்புறம் கன்னிக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக சுக்கராச்சாரம் செவ்வாய் புதன் எல்லாம் வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் சனிக்கு போயிடும். ஷேர் பண்ணிப்பாங்க. சனி வக்கர காலத்தில் இருந்தால் கூட ஒரு 4 மாதம் இதில் இருப்பார். அந்த 3 மாதம் 4 மாதம் அந்த நீச்ச பங்கரை ஆகத்தில் குத்துட்டு இருப்பார். ஒரு குறை சனிக்கு ஒன்றும் இல்லை.
இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு யாரும் இது வரைக்கும் நம்ம கோச்சாரத்தில் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அருமையான அமைப்பு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரைக்கும் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழலை, டைவர்ஸு அது இது பிடிக்கலாமா வேணாமா அப்படியே இருக்குது, இப்படி வித்திக்கு வராமல் இருக்கு, குழந்த பாக்கி யாரோ இல்லை, அது வயிற்றில் அதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாமா, இன்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. நார்மல் வாழ்க்கை பேரலைஸ்டு. கல்யாணம் ஆனால் குழந்தை குட்டி பிறக்கும், அதோ அபூர்வமாக ஏதோ ஒன்று தான் வராது தான் அவளுக்கு இந்த பரிகாரம் பண்ணி பெற்றுப்பாங்க. அந்த காலத்தில் அந்த இறைவனுக்கு வேண்டிக்கிறேன், இந்த இறைவனுக்கு வேண்டிக்கிறேன், இதை பண்ணிப்பாங்க, குறைய போய்ப்பாங்க. ஆனால் இப்போ எதிர்த்தாலுமே ஒழுங்காக சில்லோ ஜூப்ளி கொண்டாடுறாங்கன்னா பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. குடும்பம் நடத்துறது அப்படி இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்படியே இருந்தால் காக்கா கூட்டம் பறந்து போனாமல் எங்கேயோ போயிடுறான், அவன் ஹஸ்பண்டு ஒய்ஃப் எங்கேயோ இந்த மாதிரி அவலமான நிலைகள்லாம் மாறிடும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது சிவராசினியர்களுக்கு பாக்யாதி சனீஸ்வரன் தர்ம கர்மாதிபதி அவர் தான் கொடுப்பார். பிரமாதம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாராக கொடுப்பாங்களா? முதலாளி நீ வேலை செய்யட்டன்னு பரவாயில்ல, இந்த போனஸ் அது இது கொடுத்துட்டே இருப்பானா, அது மாதிரி இப்படி இருக்குது. அது மாதிரி அந்த அமைப்பு இவாளுக்கு இருக்குது. செல்வத்துக்கு குறைவில்லை, வாழ்க்கையில் சுவைகளுக்கு குறைவில்லை, படைப்புகளுக்கும் குறைவில்லை என்று குடும்பத்தில் இருக்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும். வீணான தகர சண்டை சச்சரவு எதுவுமே அறவே இருக்காது. இப்படி சொர்க்கமான ஒரு அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் முதல் கொண்டு இறுதி வரைக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.